சின்ன திரையை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலர் நடிக்கிறாங்க அப்படின்னா, அதுலேருந்து அவங்க விலகக்கூடிய நேரம் வரும்பொழுது, வேறு ஒருத்தவங்கள அவங்களுக்கு பதிலா நடிக்க வைப்பாங்க. அப்படி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு நடிக்க வந்ததுனால, மோசமான விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு நடிகர் ஸ்ரீகுமார் பேட்டி குடுத்துருக்காரு. அது என்னன்றத தான் நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஜீ தமிழ் சேனல்ல ஒளிபரப்பாகி வரக்கூடிய கெட்டிமேளம் தொடரில மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, இணைந்திருக்கிறாரு நடிகர் ஸ்ரீகுமார். ஹீரோவாக நடித்து வந்த சிபு சூரியன் தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து அந்த இடத்துக்கு கமிட் ஆகியிருக்காரு ஸ்ரீ. தொடரில் ஹீரோயினாக நடித்து வரக்கூடிய சாயா சிங்குடன் பிரச்சனை ஏற்பட்டதைத் தொடர்ந்து சிபு வெளியேறியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதற்கு முன் ஸ்ரீ நடித்து ஹிட்டான வானத்தைப் போல யாரடி நீ மோகினி தொடர்களிலுமே கூட ஸ்ரீ பாதியிலிருந்து நடிக்க வந்தவர் தான். சீரியல்களில் பொதுவாக இவருக்கு பதில் இவர் அப்படின்னு வரக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர்களில் நடிக்க நடிகர் நடிகைகள் தயக்கம் காட்டுவாங்க. குறிப்பிட்ட நாள் வரை ஒருவர் நடித்திருக்கும் நிலையில் அந்த கேரக்டரில் திடீரென புதிதாக வருபவர்களை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் அதுக்கு காரணமே. இதை மீறி சில சீரியல்கள் ஆர்டிஸ்டுகள் மாற்றிய பின் தொடர்ந்து ஹிட்டானதும் நடந்திருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரில் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்த சித்ரா அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த கேரக்டரில் வேறு ஆர்டிஸ்டுகள் நடித்து ஹிட்டானது நினைவில் இருக்குது. அது தவிர என்னதான் இருந்தாலும் அவர் மாதிரி இல்லைப்பா அப்படின்ற கமெண்ட்டுகளும் அசால்ட்டாக வந்து விழும். இந்த பின்னணியில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூப்பிடுறாங்கப்பா அவரை அப்படின்னு தயாரிப்பு தரப்பும் ஸ்ரீயையே கூப்பிடுவதாக அறிந்ததால் அவரிடம் வந்து பேசியிருக்காங்களா நிறைய பேர். நீங்கள் சொல்கிறது நிஜம்தான். ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர்னா தெரிச்சு ஓடுற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். அதுவும் சுமாரான சீரியல்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹிட்டாகிட்ட சீரியல்னால் ரொம்பவே பயப்படுவாங்க. எங்கே நாம் போன பிறகு சீரியல் ஓடலைன்னா பழி நம்ம மேலே வந்து விழுந்துடுமோன்னு யோசிப்பாங்க. ஆனால் எனக்கு என்னவோ அடுத்தடுத்து அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்துச்சு. நான் 2 விஷயத்தை யோசித்து பார்க்குறேன். ஒன்று, ஒரு சீரியல் நல்லா போயிட்டுருக்கப்போ ஏதாவது ஒரு சூழலில் ஹீரோ விலகிறாருன்னா அப்போ தயாரிப்பு தரப்பு அவர் போகக்கூடாதுன்னு தான் நினைக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. ஹீரோவை போய் எவ்வளவு தான் தாங்குறது? ஒருவேளை அதனால் அந்த சீரியல் முடிஞ்சதுன்னா அந்த சீரியலால் வாழ்க்கை கிடைச்சிட்டு இருந்த எத்தனையோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு தான் நினச்சி பார்ப்பேன். 2வது விஷயம், நாம் அந்த கேரக்டருக்கு எவ்வளோ உண்மையாக நடிக்கிறோமோ அதை பொறுத்து வரவேற்புங்கிறதுல நான் தெளிவாக இருப்பேன். நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறப்ப எதுக்கு கமெண்ட்டுக்கெல்லாம் பயப்படணும்? யாரடி நீ மோகினி, வானத்தை போல 2மே நான் நடிக்க வந்த பிறகு ரேட்டிங்கில் இறங்காமல் கடைசி வரை அதே விறுவிறுப்போடு ஒளிபரப்பாச்சேன். அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் இன்னொரு மோசமான விஷயமும் இருக்குது. அதாவது ஒரு நடிகர் நடிச்சுட்டு ஹிட் சீரியலில் அவர் வெளியேறின பிறகு வேறொருத்தர் வந்தால் சிலர் இருக்காங்க, அந்த சீரியல் தொடர்ந்து நல்லா போகிறதை அவங்க விரும்புறதில்ல. அவங்களே ஆள் செட் பண்ணி சீரியல் பற்றியும் புதுசாக வந்த ஆர்டிஸ்ட்டை பற்றியும் அவதூறு அள்ளி விடுறது. இந்த போக்குக்கு தான் நல்லதில்லைன்னு நான் சொன்னேன். இதுக்கு பயந்து தான் பல ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர்னால் ஓடுறாங்க அப்படின்னு இப்போ ஸ்ரீ அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டி தான் இப்போ வைரலாகி வந்துட்டுருக்கு. அவர் சொன்னது சரியா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.